சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் 14/5/2024 அன்னைக்கு ரிஷபம் அன்னைக்கு பயிற்சியாக இருக்கார். அங்க கிட்டத்தட்ட 32 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார். திரும்பவும் 14/6/2024 அன்னைக்கு ரிஷபமனையிலிருந்து பயிற்சியாகி மிதுனமனையில சஞ்சாரம் செய்ய போறார். இந்த 32 நாட்களும் ரிஷபமனையிலிருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க விரையாதிபதியான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். என்னதான் அவர் உச்சபலத்தோட சஞ்சாரம் செஞ்சாலுமே அஷ்டமஸ்தானத்துல சூரியன் மறைஞ்சிருந்தார். இன்னொன்னு உங்க 6ஆம் இடத்துல அமர்ந்து சனி பகவானும் தன்னுடைய 3ஆம் பார்வையா சூரியனை பார்த்து பலவிதமான கெடுபலன்களை தான் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சூரியன் அதிகம் கொடுத்திருப்பார். பெரிய அளவுக்கு உங்களுக்கு சூரியன் நற்பலன்களை கொடுத்திருக்க மாட்டாருங்கிறது தான் உண்மை. ஆனா வரும் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்க விரையாதிபதி சூரிய பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷம். இந்த அமைப்பு நிறைய கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க. அதுலயும் குறிப்பா வெளிநாட்டுலயோ வெளி மாநிலத்திலயோ வெளியூர்லயோ சொத்து வாங்கி போடுவீங்க. சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். அதிக சொத்து சேர்க்கை இருக்கும். நேர்மையானவங்களா இருப்பீங்க. புத்தி கூர்மை சிறப்பா இருக்கும். எதையுமே குறுக்கு வழியில பண்ணாம நேர் வழியில போகணும், நேர்மையா நடந்துக்கணுங்கிற ஒரு நற்பண்புகள் அதிகம் உங்ககிட்ட இந்த காலகட்டத்துல இருக்கும். பெருந்தன்மையோட நடந்துப்பீங்க. அதே மாதிரி உங்க கலத்திரஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான குரு பகவானோட சேர்க்கை பெற்று இந்த காலகட்டத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யறது விசேஷம். சுகஸ்தானாதிபதியோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல அசையா சொத்துங்கிறது சிறப்பா இருக்கும். பண வரவுங்கிறது பிரமாதமா இருக்கும். நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். அதுவும் வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம். வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா உண்டு. நிச்சயமா நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்கும். இன்னொன்னு வரும் 19ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதும் கூடுதல் விசேஷம். தந்தை ஸ்தானத்துல தந்தை காரகன்னு போற்றப்படக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறது தந்தைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். தந்தையுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும். குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியம் இருக்கும். இடம், பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் இந்த மாதிரி அசையும் சொத்து, அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். சமுதாயத்துல உங்க பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே மேலோங்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். கம்பீரமான தோற்றம் இருக்கும். உங்க நிர்வாக திறன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பொதுநல பணிகள்ல ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல ஈடுபடுவீங்க. சமுதாய தொண்டு செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். பெரியவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்துல ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே இந்த சூரியன் விரையாதிபதியா இருந்து தந்தை காரகனான சூரிய பகவான் தந்தை ஸ்தானத்துல இருக்கார். அவர் விரையாதிபதி இல்லையா? அப்போ
தந்தைக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் மட்டும் ஏற்படுறதுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் தந்தையோடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. சிறிய உடல்நல தொந்தரவா இருந்தா கூட உடனடியா மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்துல சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. மற்றபடி முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய சிறப்பான காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி. 32 நாட்களுமே ஏற்றமான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. நல்ல முன்னேற்றம் நிச்சயம் வாழ்க்கையில இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.